हरिः ओम जय भुवनेश्वरी ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி நண்பர்களுக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் 3 மாதமாக 4 மாதமாக தான் பிரிக்கிறேன், 3 குவார்ட்டராக பிரிக்கிறேன். இதில் முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் ஆடி மாதம் வரை, அடுத்த 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரை, அதுக்கு அடுத்தது மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை. இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தரக்கூடிய ஆதாயத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு நண்பன் யோகாதிபதி சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் சிலருக்கு, அதாவது ஒரு 50%க்கு இந்த ராசியில் பிறந்த உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சார் நீங்கள் சனி பயிற்சியில் திருமணம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ திருமணம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, ஒரு கேள்வி வரும்ல. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சனி 3 வருஷத்துக்கு இருக்க போகிறார் 7ஆம் இடத்துல. இதில் முதல் ஒரு 8 மாதம், அதாவது அக்டோபர் மாதத்துக்குள்ளே நீங்கள் திருமண யோகம் முடிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் போனால் தான் உங்களுக்கு சிக்கல் வரும். ஆனாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். பாதகாதிபதியே உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். அதனால் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இதில் வருமானத்தையும் ஜாஸ்தி பண்ணுவார். இதில் உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் சிம்மராசியில் இருக்கும். உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் இருக்காங்க. இந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதங்கள் அமோகமான வளர்ச்சி இருக்கும். கடைசி 4 மாதங்கள் மிதமான வளர்ச்சி இருக்கும். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது ஆவணி மாதத்துலேருந்து, அதாவது ஆகஸ்ட் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 15 தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், பயம் இருக்கும். அதுவும் குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு பயம் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோமா, நம்ம எக்ஸாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவோமா, இல்லை நான் அரியர்ஸ் வைக்காமல் இருப்பேனா, இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கும். இதில் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது இந்த டீனேஜில் இருக்கிறவங்க, டீனேஜ் முடிஞ்சு 11 வயது முடிஞ்சு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் ஒரு பயம் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்துலேருந்து ஆகஸ்ட் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 15 தேதி வரைக்கும் பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒருத்தர் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கேன் சார், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்க, சொல்லிடுவாங்களோ, எங்கள் அப்பா அம்மா என்னை அடிப்பாங்களோ, என்னை பிரிச்சுடுவாங்களோ, இப்படிப்பட்ட பயம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னு இந்த பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை நேர்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த நபருடைய நம்பகத்தன்மையை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதங்களும் 2வது 4 மாதங்களும் உங்களுக்கு மிதமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும், கடைசி 4 மாதங்கள் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள், சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குரு உங்களுடைய தசம மற்றும் லாபஸ்தானங்களில் இந்த வருஷம் வந்துட்டு போவார். இது ரெண்டுமே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய இடம்தான். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் விஷயத்தில் அவர்களுடைய நம்பகத்தன்மையை அறிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்துக்கு சனி வராரு. அவன் கூட இருக்கிறவன், உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவன், உங்களுக்கு உறவினராக இருப்பவர்கள், இவர்களை பற்றின உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு, இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லிட்மஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சால்ட் பேப்பர் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது சால்ட் பேப்பரை மடித்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கெமிக்கல் ஊற்றினா அது ஃபில்டர் ஆகி வருதா அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் மீது இருக்கும் நம்பிக்கையை நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும், சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயமாக இருந்தால் வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஆனால் அந்த பயம் அது எப்போ பயத்தை கொடுக்குன்னா, கடைசி 4 மாதங்கள் மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். அச்சோ நம்ம பணத்தை போட்டிருக்குமே, பணத்தை திருப்பி எடுப்போமா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகமான முதலீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை 1, 2 ஆகிய பாதங்களில் பிறந்தவங்க. இந்த சித்திரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் முழுவதுமே கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களாட்டம் அல்லது துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். சார் கன்னிராசிக்கு சொல்லிட்டு ஏன் சார் துலா ராசிக்கு போகிறீங்கன்னா, அங்கே சொல்லும்பொழுது இதையும் சொல்லுவேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வளர்ச்சி, வருமானம், புகழ்ச்சி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை 1, 2 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள், குழந்தைகள், வியாபாரம் போன்ற விஷயங்கள் செழிப்பை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு திருமணத்தை செய்து வைக்கும் யோகம் ஏற்படும். இதில் உங்களுக்குமே திருமண யோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் மாதத்துக்கு மேலே. ஸோ இது இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு. அதாவது எல்லாருக்குமே இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது எல்லாருக்குமே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது, நஷ்டத்தை தராத ஆண்டு. பட் சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமா சில நஷ்டங்களை கொடுக்கும். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஜோசியர் நெகட்டிவ் சொல்லிட்டாரே, அதாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கடைசி 3-4 மாதம் கஷ்டத்தை சொல்லிட்டாரே, பயத்தை சொல்லிட்டாரே அப்படின்னு பயப்படவே வேணாம். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இது இன்னும் பலத்தை கொடுக்குமே தவிர கஷ்டத்தை கொடுக்காது, சங்கடத்தை கொடுக்காது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணும்போது மட்டும்தான் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வருமானம், உத்தியோக மேன்மை, வியாபாரத்தில் வருமானம், புதிய தொழில் துவங்குவது, புதிய தொழிலுக்கான இட முதலீடு செய்வது, சொந்த வீடு வாங்குவது, சொந்த வீட்டில் அது மேலே எடுத்து கட்டுறது, இல்லை பராமரிப்பு செலவு பண்ணுறது, வண்டி வாகன மாற்றம் செய்வது, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது. இன்னும் சில பேர்த்துக்கு தாயாருக்கு சஷ்டியப்த பூர்த்தி, 80ஆம் கல்யாணம், 90ஆவது வயசு கல்யாணம், 100வது வயசு பூர்ணாபிஷேகம்லாம் பண்ணக்கூடிய யோகமும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் யார் கூட பழகிறீங்க அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா, அந்த நபர்கள் தவறானவர்களாக இருந்தால் அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. நல்லவங்களையும் சேர்க்கக்கூடிய ஆற்றலையும் கெட்டவர்களை ஒதுக்கி வைப்பதற்கும் உண்டான சூழ்நிலை அமையும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருஷம் கன்னிராசியில் பிறந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்பது திண்ணம். இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆல் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு சேருவதற்குண்டான, நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது
டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.